அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரிய தடை நீங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டுமே, ஒரு வியாபாரம், நம்ம ஒரு பிஸ்னஸ் புதுசாக தொடங்குறோன்னு ஒரு ஆசை இருக்கும், இல்லை கல்யாணம் நடக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், வேலை கிடைக்கணுமா இருக்கட்டும், வீடு கட்டுறது, வண்டி வாங்குறதுன்னு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசையுமே எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிறது தான். இது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் இது நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தள்ளி போயிடும். என்ன காரணம்னே தெரியாது. இப்போ நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு காரியத்தினால தள்ளி போயிடும். இந்த மாதிரி நமக்கு நடக்கணும்னு இருக்கிற விஷயம் தள்ளி போகுது அப்படின்னா, நம்ம அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னா, நான் சொல்கிற இந்த இஸ்மை ஓதுனா போதும். வேறு ஒன்றும் இல்லை. எப்போவும் நான் சொல்கிறேன், யா அல்லாஹ் அப்படிங்கிற இஸ்மு தான். யா அல்லாங்கிற இஸ்முக்கு அதை நம்ம ஓதுறனாலேயே ஏகப்பட்ட தேவைகள் நிறைவேறுது. சரியா? நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் ஒரே கண்டென்ட்டாக எடுத்து நம்மளால் போட முடியாது, கேட்கவும் நல்லா இருக்காது. வீடியோ லென்த்தாக போயிட்டே இருக்கும். அதனால தான் ஒரே இஸ்முக்கு எவ்வளோ தேவைகள், எவ்வளோ ஆசைகள் இருந்தாலும் அதை நிறைவேற்ற முடியும்னு ஒவ்வொரு கண்டென்ட்டாக எடுத்து போட்டுட்ருக்கேன். அந்த வகையில் இப்போ நான் சொல்கிற இஸ்மு என்னென்னா, அதே யா அல்லாஹ் தான். ஆனால் எண்ணிக்கை மட்டும் மாறும். எண்ணிக்கை மட்டும் மாறாது, நம்ம ஓதுகிற நேரங்கள் கூட சில நேரங்களில் மாறலாம். சரியா? எப்போ பார்த்தாலும் இவங்க யா அல்லாஹ் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. அது ஒரு இஸ்மு தான். அதாவது அஸ்மாவுல் ஹுஸ்னால 99 இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன். அதில் யா அல்லாஹ்வுடைய இஸ்மு தான் ஃபஸ்ட்டு. அதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்து உள்ள இஸ்முக்கு நம்ம போக முடியும். இல்லைன்னா அது ஒரு நிறைவாக இருந்த மாதிரி இருக்காது. புரியுதா? இப்போ அந்த வகையில் இதை நான் போட்டிருக்கேன். இப்போ இதுலேயுமே யா அல்லாஹ்னு நம்ம சொல்கிற வார்த்தை ஒன்று தான், ஆனால் நேரங்கள் மாறலாம். சிலது ஃபர்லுக்கு அப்புறம் இருக்கும், சிலது சுன்னத்துக்கு அப்புறம், சிலது நஃபீலான தொழுகைக்கு அப்புறம் ஓதுங்கன்னு சொல்லுவேன். சிலது எண்ணிக்கை 300 இருக்கும், 1000 இருக்கும், 3000 இருக்கும், அப்படி இருக்கலாம். அதே மாதிரி அந்த எண்ணிக்கைகள் மாறுமே தவிர இஸ்மு இப்போதைக்கு இதுதான், யா அல்லாங்கிறது. சரியா? தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும், இவங்க இதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இதில் நம்மளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா 3300 தடவை. எப்படின்னா, நம்மளுடைய காரியம் தாமதமாயிட்டே இருக்குன்னு நினச்சி அதை மனசளவில் நம்ம அதை நினச்சா இவ்வளோ தடங்கள் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அந்த மாதிரி தடங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். சீக்கிரமாக நான் நினச்சது நடக்கணும். அல்லாஹ், அது ஒரு வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுறதா, சில அவங்க வீடு இடம் வாங்கியிருப்பாங்க, கட்டவே முடியாது. அந்த மாதிரி ஒரு தள்ளி போயிட்டுருக்கும். என்ன காரணம்? பணமும் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனாலும் ஏதோ ஒரு தடங்கள் மாதிரி அதை கட்ட முடியாமலே போயிடும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு நிறைய பேர் நிறைய சம்பந்தங்கள் பார்ப்பாங்க, இன்னா வருது அண்ணா வருது, இப்போ ஓகே சொல்லிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு அது ஸ்டாப் ஆகி நின்று போயிடும். இப்போ நம்ம மனசளவில் நம்ம எல்லா விஷயத்துலையுமே நொந்து போயிடுவோம். காரணம், நமக்கு நம்ம நினச்சது நடக்கலையேங்கிற வருத்தம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் சொன்னது போக நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம். உங்கவுங்க ஆசைகள் என்னதோ, எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிங்களோ, சரியா, அந்த கோரிக்கைகள் முக்கியமாக ஹலாலான கோரிக்கைகளாக இருக்கணும். ஒன்று, சரியா? அந்த கோரிக்கைகளை மனசில் வச்சுக்கிட்டு 3300 தடவை தினமும் ஓதிட்டு வாங்கும். எத்தனை தடவை? 3300 தடவை தினமும் ஓதிட்டு வாங்கும். சீக்கிரமாகவே உங்களுடைய காரியங்கள் இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாம் நீங்கி எளிதாக உங்களுக்கு எல்லா விஷயமுமே இயல்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்னென்னா, தடைகளாக வந்துட்டு இருக்குது, எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குன்னு வருத்தப்பட்டுருக்க நீங்கள் எல்லாருமே மனசார தொழுதுட்டு, இதுக்குன்னு தனியாக தொழுகை எதுவுமே கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் ஓதிக்கலாம். ஆனால் 3300 தடவை கண்டிப்பாக ஓதணும். காலையில் 300 தடவை, மத்தியானம் 300 தடவை ஓதலாமான்னு கேட்டிங்கன்னா, அதை விட நம்ம ஒரே நேரம் இருந்து ஓதுறோன்னு வைங்களேன், ஏன் அல்லான்னு கூப்பிட்றனால என்ன கெட்டு போயிட போகுதுன்னு. ஒரு நாளைக்கு எத்தனையோ வார்த்தைகள் பேசுகிறோம், அதில் எவ்வளவோ பொய் இருக்கும், எவ்வளோ உண்மையான விஷயங்களும் இருக்கும். ஆனால் நம்ம அல்லான்னு அல்லாவை கூப்பிடுறது மட்டும்தான் இதில் விஷயமே, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம மனசில் நியத்து வைக்கிறோம், அல்லாஹ் எனக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும், ஏன் கல்யாணத்தில் எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாது. இவ்வளோ நாள் ஏதோ ஒரு காரியத்தினால தடங்கள் ஆகிட்டே இருந்தேன், ஆனால் இனிமேல் எதுவுமே நடக்கக்கூடாது. நான் ஒன்றை மனசார நம்பி உன் மேலே பாரத்தை போட்டு உன்னுடைய பேரையே நான் 3300 தடவை ஓதுறேன். அல்லாஹ், சீக்கிரமாகவே நான் நினச்ச மாதிரி என் கல்யாணம் நடக்கணும்னு இந்த மாதிரி நீயத்து இருக்கவங்க இப்படி வேண்டிக்கோங்க. உங்கள் இஷ்டம்தான்.
உங்களுக்கு எப்படி மனசுக்கு படுதோ, நீங்கள் எப்படி அல்லாஹ் கிட்ட சுதந்திரமாக பேசுகிறீங்களோ அப்படி பேசுங்க. அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? மனசு விட்டு நீங்கள் பேசும்போது தான் உங்கள் மனசில் இருக்க கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறத உங்களால் உணர முடியும். மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டிட்டு இருக்கீங்கன்னா அது நம்மளை இன்னும் பாதிப்புக்கு தான் உள்ளாக்குமே தவிர நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியாது. புரியுதா? சில விஷயங்களை கூட இப்போது எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கிட முடியாது. ஆனால் நம்மளுடைய ரப்புக்கிட்ட அல்லாஹுக்கிட்ட எது வேணாலும் நம்ம ஷேர் பண்ணி கேட்கலாம். ஏன்னா அல்லாஹு நம்ம செய்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான்ல. இப்போ நம்ம அம்மா அப்பா கண்ணை தப்பியாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்க கண்ணை தப்பி ஏதோ ஒன்று பொய் சொல்கிறோம், இல்லை உண்மை சொல்கிறோம், இல்லை ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா எல்லார் கண்ணையும் நம்ம மறைச்சாலும் அல்லாஹு நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குல்ல. நமக்கு எப்படியும் இதுக்கு பாவம் கிடைக்கும், நம்ம இது பண்ணுறது தப்பு, இப்படிலாம் தோணும். இப்போ சில விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது ரப்பு நம்மளை பார்த்துட்ருக்கான். அப்போ நம்ம படுற கஷ்டம் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய அல்லாஹுக்கு தெரியும் அப்படின்னு மனசார நினச்சி, அல்லாஹுவே நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட என்னை மன்னிச்சிரு அல்லாஹ் அப்படின்னு கேட்டுட்டு உங்களுடைய துவாவை அல்லாஹுக்கிட்ட மனசார பேசி தினைக்கும் பண்ணுங்க. ஒரு நாள் பண்ணோம் 2 நாள் பண்ணோன்னு இருக்கவே கூடாது. தினமும் பண்ணணும். தினமும் பண்ண பண்ண உங்கள் மனசில் இருக்க கஷ்டங்கள் லேசாகிறதையும் உங்களுடைய காரியங்கள் உங்ககிட்ட சீக்கிரமாக நெருங்கி வர்றதையும் உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும், உணர முடியும். சரியா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.